ஹாய் மக்களே! நம்ம என்னதான் விழுந்து புரண்டு புளியோதரை வீட்ல பண்ணாலும், கோயில்ல ஒரே ஒரு சின்ன கரண்டியால ஒரே ஒரு தொன்னை குடுப்பாங்களே, அந்த டேஸ்ட்டு வாடவே வாடாதுங்க. ஆனா, இந்த வீடியோ பார்த்து பண்ணீங்கன்னா, கண்டிப்பா வாடுங்க. அதுக்கு 2 ஆப்பிள் இருக்குல்ல, பெரிய ஆப்பிள் அந்த சைஸ் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கேன். இதில் உள்ள இந்த கோதுன்னு சொல்லுவாங்கள்ல, நீட்டா குச்சி மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாங்க. வெறும் புளி மட்டும் நனையிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. நிறைய ஊற்ற வேண்டாங்க. ஜஸ்ட் நனைஞ்சா மட்டும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும் போதும். பார்த்தீங்களா, நான் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுலேயும் நிறைய புளி ஒட்டிகிட்ருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம தூக்கி போட்டுடலாங்க. அந்த கோது இருக்குல்ல, தூக்கி போட்டுடலாம். பாருங்கள், மூடி வச்சிடலாம். இப்போ காஞ்ச மிளகாவும் அதே மாதிரிங்க என்னோடய கையால் 2 கை அளவுக்கு நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதில் நம்ம காம்பை உடச்சிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா, மிளகு எல்லாமே நான் என்னோடய கையால் 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரிங்க. இது ஒரு பொடி, இன்னொன்று அது இன்னொரு பொடி அது. அவ்வளோதாங்க. எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கல் உப்பு, வேர்க்கடலை, மஞ்சள் தூள், பெருங்காயம், வெந்தயம் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். வெந்தயம் மட்டும் நம்ம 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஓகேங்க. புளி ஊறி போச்சு நல்லா. பாருங்கள், இவ்வளோ பெருங்காயம் இல்லைன்னா புளியோதரை வேஸ்ட்டுங்க. இப்போ ஒரு ட்ரை பேனில் அந்த 2 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, இந்த கலரில் வரணுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நம்ம ஜாரில் ஆட் பண்ணிடலாங்க. அந்த எல்லா வெந்தயமும் ஜாரில் ஆட் பண்ணிடலாம். வறுத்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அடைக்க தான் போகிறோம் எல்லாத்தையுமே. நெக்ஸ்ட் இப்போ அதே பேனில் நல்லெண்ணெய் இருக்குல்ல, நல்லெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே கூட ஆட் பண்ணிக்கலாங்க. பெருங்காயம் நல்லா பொசு பொசுன்னு வரணும். அந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா உள் வரைக்கும் அது அந்த கிறிஸ்பினஸ் இருக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எல்லா பெருங்காயத்தையும் வெந்தயம் போட்டிருக்கோம்ல ஒரு ஜார், அதிலே நம்ம ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதே எண்ணெயில் நம்ம கடுகு போட்டுக்கலாம். 2 கைப்பிடி அளவு கடுகு வெடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு 2 கைப்பிடி அளவு, உளுத்தம்பருப்பு 2 கைப்பிடி அளவு போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தனியா 2 கைப்பிடி அளவுங்க. தனியா இருக்குல்ல, கொத்தமல்லி விதை அதுதான். நெக்ஸ்ட்டு மிளகு 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இதில் காஞ்ச மிளகா அள்ளி போடுங்க. காஞ்ச மிளகா போடும்போது மூக்கில் மாஸ்க் போட்டுக்கோங்க. இல்லைனா ரொம்ப இரும ஆரம்பிச்சிடும், மூக்கு இருமல் வரும். அதுக்காக தான் சொல்கிறேன். நெடி ஏறிடும் நிறைய, அதுக்கு தான். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாங்க. இது நம்ம ஆற வச்சிடலாம். ஃபேன் போட்டு நல்லா ஆறட்டோங்க. பார்த்தீங்களா, இது எல்லாத்தையும் நம்ம அதே ஜாரில் வெந்தயமும் பெருங்காயமும் போட்டோம்ல, அதே ஜாரில் ஆட் பண்ணிடலாம். நல்லா ஆறிப்போச்சு. இதை போய் நம்ம அடைச்சிட்டு வந்துடலாங்க. 1 2 3 பாருங்கள், அடைச்சாச்சு. மசாலாவை அடைச்சாச்சு. இப்போ புளி இருக்குல்ல, புளியும் நம்ம அதே மாதிரி தாங்க. புளி நம்ம கரைக்க போகிறதில்ல, அடைக்க போகிறோம். பாருங்கள், புளியும் ரெடியாக ஊறி போச்சு. இதையும் நம்ம நல்லா அடைச்சிடலாம். தண்ணி கூட சேர்த்து வச்சு அடைச்சிடலாம். தண்ணி மீந்த கூட பிரச்சனை இல்லை. பாருங்கள், புளியும் நம்ம அடைச்சாச்சு, அந்த மசாலாவும் நம்ம அடைச்சாச்சு. 2மே ரெடியாக இருக்குது நம்மளுக்கு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க. ஒரு 8 ஸ்பூன். கொஞ்சமாக கடுகு, ஆல்ரெடி நம்ம கடுகுலாம் போட்டாச்சு. கடுகு, உளுத்தம் பருப்புலாம். இப்போ 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த புளியும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. எல்லாத்தையும் இதை கூட ஆட் பண்ணிடலாங்க. கடைசியாக மிக்சியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியும் இதை கூட ஆட் பண்ணிடலாங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாமா? என்னோடய கையால் நல்லா பெரும் பொடியாக 2 கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூளும் அதே மாதிரி தாங்க. 2 கைப்பிடி அளவு மஞ்சள் தூள் போட்டுடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், ரொம்ப கட்டியாக இருக்குல்ல பேஸ்ட் மாதிரி. இதில் நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்க போகிறோம். ஏன்னா புளியில் அந்த ரா ஸ்மெல், அந்த பச்சை ஸ்மெல் போகணும். தண்ணி ஒரு 5 கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. ஒரு 1/2 hour to 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா கொதிக்க வைங்க. பாருங்கள், நல்லா கொதிச்சு போய் எப்படி தெறிக்க விடலாமா, அந்த மாதிரி தெறிக்குது பார்த்தீங்களா? அந்தளவுக்கு நல்லா தெறிக்க விடுங்க. ரொம்பவே வீடு ஃபுல்லாகவே வாசனையாக இருக்கும். ஃபைனல் டச்சாக கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, வேர்க்கடலை இருக்குல்ல, அது போட்டுக்கோங்க. 2 கைப்பிடி அளவு. அவ்வளோதான் மக்களே. அப்படியே போட்டு மூடி வச்சுருங்க. ஈவினிங் எடுத்து அதை ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. சூப்பரான கோயில் புளியோதரை தயார். காஞ்சிபுரம் வரதராஜ கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலில் இந்த மாதிரி மாடலில் தாங்க பண்ணுவாங்க.
மசாலாலாம் அடித்து போட்டு பண்ணுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு தடவை தாங்க நம்மளுக்கு கிடைக்கும். அதுவே வந்து உங்களுக்கு விடவே மனசு வராது. நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கம்மியான ரேஷியோவில் வேணும்னா ஒரே ஒரு ஆப்பிள் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுட்டு எல்லாமே ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. கண்டிப்பாக நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம்.